நின்ன வண்ணமா கண்ண மூடிய ஏசப்பா, நீங்க இந்த கால வேளையில பேசுங்க ஆண்டவரே. மனுஷன் பேசினா அவங்க சத்தம்லாம் நமக்கு பிரச்சனை தான். ஆமென். ஆண்டவர் எங்க அப்படியே வந்து உள்ளாவறாரோ அங்கெல்லாம் விடுதலை தான். ஆமென். அப்படியே ஆண்டவர் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் மத்தியில் உள்ளாவி எங்களோடென்று வாசம் எங்க எங்க எங்களுடைய மத்தியில எங்கள் மத்தியில் உள்ளாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்க சபையில எங்கள் சபையிலும் உள்ளாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். என் குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில் உள்ளாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உள்ளாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உள்ளாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்க கூட வாசம் செய்யுங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தையை அனுப்பி கொடுங்க ஆண்டவரே. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். மனுஷனுடைய சத்தத்தை கேட்கல, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? முகங்கள்லாம் சந்தோஷமா வைங்களா. ஆமென். ஆமா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஏதோ பேசணும்னு நினைப்பார் இல்லையா? அப்போ ஆண்டவர் பேசணும்னு நினைக்கிறத சந்தோஷமா ரிசீவ் பண்ணும்போது கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. சரி, நம்மளுடைய வேதத்தில் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய திட்டம். ஆமென். காட்ஸ் பிளான். தேவனுடைய திட்டம். எதிர்பாராம காலையில் ஆராதனைக்கு வந்த உடனே அடுத்த ஆராதனை பேசுங்க ஆண்டவர்னு சொன்னோன்னே உட்காந்து ஜெபம் பண்ணும்போது சொன்னார் ஆண்டவர், ஒவ்வொருத்தரை குறித்தும் நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லியிருக்கணும். ஒருவேளை அந்த திட்டம் கிடைக்கிற நேரம் ஒருவேளை 50 வயசாக இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஒருவேளை தெய்வன் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் நம்மளோட வயசு 55 இருக்குது, 60 இருக்குன்னு வச்சுக்கணுங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களை குறித்து தெய்வன் ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது உங்களை கொண்டே முடிச்சிடணும்னு ஆண்டவர் நினைச்சிருக்கிறார். ஆமென். அதனால தான், அந்த அன்பு இருந்ததுனால தான், தேவனுடைய கிருபை இருந்ததுனால தான் எனக்கு கால வேளையில் உங்களோடையும் பேசிட்டு இருக்கிற என்னோடையும் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இரக்கமுள்ள தேவன். ஆமென். நம்முடைய வேதத்தில் ரோம 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எல்லாரும் கைகள் எடுத்து வைத்துக் கொள்வோம். ரோம 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சோத்திரம். இப்போ நான் வாசிக்க போகிறேன், என் கூடயே சேர்ந்து எல்லாரும் வாசிச்சிட போகிறோம். ஆமென். வாசிச்சிடலாமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தெய்வனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போ ஒருவேளை நான் இந்த சபைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம். எனக்குன்னு ஏதாவது ஒரு தீர்மானம் இருக்குதா? ஏதோ நான் வந்தேன், கொஞ்சம் வருஷம் இருந்தேன், போகிறேன்னு சொல்லிட்டு நினச்சி வந்திருந்தா, இந்த வசனம் உங்களுக்கு தான். அவர் உங்களை தீர்மானத்தோடு அழைத்து இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கிறார். அந்த தீர்மானத்தோடையே ஓடும்போது நமக்கு நடக்கிற எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும்படி கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இவ்வளோ நாள் ஏதோ நம்ம இருந்தோம், நமக்கு ஏதோ செஞ்சிட்ருக்குறோன்னு நினச்சிருந்தா பரவாயில்ல. அது ஆண்டவர் கூட நம்மளுடைய பாஸ்டெல்லாம் கணக்கு வைக்கிறவர் இல்லை. எப்போ அறிக்கை செஞ்சு நம்ம விட்டு ஆண்டவரேன்னு சொன்னால் அன்னையிலேருந்து கணக்கு வச்சிருக்கிறார். ஆமென். ஒருவேளை ஆண்டவர் என்னுடைய லெஜரில் இந்த பழைய கெட்ட பழக்கங்களோடெல்லாம் வந்தேன்ல, பாவத்தோடெல்லாம் வந்தேன்ல, அன்னைக்கு அது அப்படி இப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார், எனக்கு அன்னைக்கே நான் எரேஸ் பண்ணிட்டேன். ஆமென். உன்னை புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த நிறைய காரியத்தை நான் எதிர்பார்த்துருக்கிறேன். ஆமென். வேதத்தில் அப்படி ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோன்னு சொன்னால், யோனாவை குறித்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால், யோனாவை தேவன் ஒரு திட்டத்தோடு அழைச்சிருந்தார். ஆமென். அதில் ஒரு திட்டத்தை சொல்லணும்னு சொன்னால், ஆண்டவர் நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லியிருந்தார். ஆண்டவர் சொன்ன உடனே, திட்டத்தை சொன்ன உடனே யோனாவுக்கு சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டார். ஆனால் அதை செயல்படுத்துகிற நேரத்தில் சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த கடற்கரைக்கு போனார் பாருங்க. அது வரலும் ஆண்டவர் சொன்ன திட்டத்தை வச்சு தான் கடற்கரைக்கு போறாரு. ஆமென். அப்போ இந்த திட்டம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இந்த திட்டத்தை வாங்கின கையோடு அவர் கடற்கரைக்கு போகிற வரையிலும் அந்த திட்டத்தோடு தான் போகிறாரு. அதை தான் செயல்படுத்த போகிறாரு. இந்த திட்டம் எங்கேருந்து வந்திருக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதை வாங்கியிருக்காரு, ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த திட்டத்தோடு போகிறாரு. ஆனால் கடற்கரைக்கு போன போது ஏற வேண்டிய கப்பல் நினிவேக்கு ஏறாமல் தர்சிஸ்க்கு ஏறிட்டார். அப்போ தேவன் நம்மக்கிட்ட ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. என் மகள் இப்படி தான் இருக்கணும், என் மகன் இப்படி தான் இருக்கணும். அது மாத்திரமில்லை, அவன் மற்றவளுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். கடன் வாங்குகிற மகனாக இருக்கக்கூடாது, கடன் வாங்குகிற மகளாக இருக்கக்கூடாது, கடன் கொடுக்கிற மகளாக இருக்க வேண்டும். என் மகனுக்கு நிறைய மற்றவங்க போதிச்சுட்டு இருக்கக்கூடாது, என் மகன் மற்றவர்களுக்கு போதிக்க என் மகன் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், வேலை செய்கிறவனாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஆண்டவர் தீர்மானம் பண்ணி தான் ஏதாவது ஒரு காரியத்தை நம்மகிட்ட வேலையாக கொடுக்குறாரு. இவர் அந்த வேலையை வாங்கினதுக்கப்புறம் அவர் போக வேண்டிய இடத்துக்கு போகிறார். போர்ட்டுக்கு வரல போகிறார், துறைமுகம் வரல போகிறாரு. ஆனால் ஏறின கப்பல் தான் மாறிடுச்சு. இந்த பக்கம் பாவமாக இருக்கிற ஜனங்க, துன்மார்க்கமாக இருக்கிற ஜனங்க, பாவியாக இருக்கிற ஜனங்க, அவங்கெல்லாம் திரும்ப ஆண்டவர்கிட்ட வரணுங்கிறது அவருடைய நோக்கம். ஐயா அந்த இடத்துக்கு போனார். ஆனால் அவர் நினிவேக்கு ஏறாமல் தர்சிஸ்க்கு கப்பல் ஏறிட்டார். ஆமென். இது தர்சிஸ்ங்கிறது எதெல்லாம் காண்பிக்குதுன்னு சொன்னால், சுய விருப்பம், தான் பார்வைக்கு நல்லதா தெரிகிற காரியம். மாத்திரமில்லை, தேவனுடைய திட்டம் இல்லை, என்னுடைய திட்டம். தர்சிஸ் எதை குறிக்கிறது? உலக பிரகாரமான காரியம். அந்த காலத்தில் தர்சிஸ் தான் பிஸ்னஸில் தலை தோங்கி இருந்த நாட்கள், வியாபாரத்தில் செழிப்பாக இருந்த நாட்கள், அங்கே பயங்கர காரியங்களெல்லாம் இருந்துச்சு. அப்போ ஐயா தீர்மானம் எடுத்தார், நினிவேக்கு போய் அந்த ஜனங்க நான் சொல்லி அவன் கேட்காம அப்படி இப்படி இருக்கிறத விட நம்ம பேசாமல் தர்சிஸுக்கு போயிடலான்னு சொல்லி தர்சிஸ் கப்பல் ஏறிட்டார். ஏறினது தான் கப்பல் பயங்கரமான சீற்றத்தில் மாட்டின போது அவங்க கொஞ்சம் வெயிட்டெல்லாம் கம்மி பண்ணி பார்க்குறாங்க. அந்த வெயிட்டுக்கெல்லாம் அந்த கப்பல் சரியாகலை. கடைசியில் சீட்டு போட்டு பார்த்துட்டு யோனாவை தூக்கி கடலில் போட்ட உடனே கடல் அமைதியாயிடுச்சு. ஆமென். ஆமாம்,
இந்த திட்டம் இந்த மனுஷன் மறந்து போயிட்டான். இந்த திட்டத்தை அந்த அந்த கடல் கூட மறக்காம கீழவான்னு இறக்கிடுச்சு. இப்போ யோனா கடல்ல தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தேவன் அப்படியே திட்டம் வைத்திருக்கிறவங்க, நோக்கம் வைத்திருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களை ஒருவேளை நீங்கள் தவறு செஞ்சிட்டாலும் கூட நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு கீழே போடப்பட்டாலும் கூட என் தேவன் அப்படியே விட்டுற மாட்டார். உங்களை தூக்கி சுமக்க என்னுடைய தேவனுடைய தோல் அப்படியே ரெடியாக இருக்கும். கீழே விழுகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் தேவன் தம்முடைய தோலை கொடுத்து மேலே தூக்கிடுவார். ஆமென். தப்பு தான் செஞ்சிட்டாரு, தரிசனம் தான் எழுந்து போயிட்டாரு. ஆனாலும் அவர் அந்த கப்பல்ல இருந்து கீழே போட்ட போது, அந்த கடலுக்குள்ள போட்ட போது தேவன் ஒரு பெரிய மீனை உண்டாக்கி இருந்தார். ஆமென். அந்த மீன் அப்படியே வந்து டக்குன்னு தூக்கி அவர் உள்ள கொண்டு போயிடுச்சு. ஆமென். இங்கே பார்த்தோம் வசனம், அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆமென். அப்போ அவர் கூட தெய்வனுடைய திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கும்போது அது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கிறது. ஆமென். ஒருவேளை நம்ம திட்டத்தையும் நோக்கத்தையும் மறந்து போன போது சில நேரத்தில் கொஞ்சம் பாட அனுபவிக்க தான் நேருகிறது. ஆனாலும் என் தேவன் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்தணுங்கிறதுக்காக அங்கே உங்களை அப்படியே புடமிட்டு பொன்னாய் விலகும்படி கர்த்தர் உதவி செய்திருவார். ஆமென். இந்த மனுஷன் இந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் எத்தனை நாள் இருந்தாருங்க? 3 நாள் இருந்தார். அப்போ 3 நாள் இருந்தார். தவறு நடந்ததுக்கு அப்புறம் உடனே நமக்கு தெரிய வர வேண்டும், இந்த தவறு நடந்துருச்சு, இந்த சீற்றம் ஏற்பட்டது என்னால தான், தேவனுடைய திட்டத்தை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அனலைஸ் பண்ண உடனே, பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், சமாதான குலைச்சல் நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், வியாபாரத்தில் நஷ்டம் ஏறிட்ட பிறகு, வீட்டில் பஞ்சம் ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கு அப்புறம், வருமானம் குறைந்ததுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ண வேண்டும். எப்படி? முட்டி போட்டு அமர்ந்து அவரிடத்துல காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன ஆண்டவரே, ஏன் இது நடக்குது என்னுடைய குடும்பத்தில்? ஏன் இந்த விபத்து என்னுடைய குடும்பத்தில்? ஏன் இந்த பண விரயம் என்னுடைய குடும்பத்தில்? ஏன் இந்த நஷ்டம் தொழில் என்னுடைய தொழில் இல்லை அப்படின்னு சொல்லி அமர்ந்து இருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஆமென். சில நேரத்தில் நஷ்டம் ஏற்பட்ட உடனே நம்ம ரொம்ப எமோஷ்னலாகி அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பக்கத்துலலாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது, நீங்கள் ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது அவங்க கேட்டுக்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் அடுத்த டைம் சொல்ல வரும்போது அவங்க கேட்க மாட்டாங்க, உங்களை பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென். ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நான் உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன், ஆமென், நான் செய்ய வேண்டிய வேலை அதிகமாக இருக்கிறது, நான் நமக்காய் போக வேண்டிய காரியம் அதிகமாக இருக்கிறது, என்னிடத்தில் அருமையான குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர், அதை நடத்த வேண்டிய பிரதானமான காரியம் என்னிடத்தில் இருக்கிறது, என்னிடத்தில் ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர், அதை நடத்த வேண்டிய பிரதானமான காரியம் என்னிடத்தில் இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த நாட்களில் இருக்கிற சோதனை என்ன என்று சொல்லி அமர்ந்து அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி காத்திருக்க வேண்டும். ஆமென். 3 நாள் யோனா மீன் வயிற்றிலிருந்து அவரை நோக்கி சொன்ன ஒரே ஒரு காரியம், நீ சொன்னதை நான் செய்யவில்லை, ஆனாலும் என்னை மன்னித்து கொள்ளுங்க. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் என்னை தீர்மானத்தின்படி அழைச்சிருக்கிறீங்க, என் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும், ஆனால் நான் ஏதோ ஒரு இடத்துல நான் தவறிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாதபடி, அறிக்கை செய்ய முடியாதபடி நம்ம சாத்தா என்ன பண்ணிடுவான்? தடை பண்ணிடுவான்.
ஆனால் அதையும் தாண்டி தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய சொந்த வாயில் அவரை நோக்கி சொல்ல வேண்டிய காரியம், நீங்கள் எனக்கு சகலமும் நன்மைக்காக தான் வச்சுருப்பீங்க. நான் எங்கேயோ ஏதோ ஒரு கார்னரில் ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. அந்த தரிசனத்திற்குள் போக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்ல நீங்கள் ஆரம்பிக்கும் போது, நீங்கள் போக வேண்டிய இடத்த, நீங்கள் நிற்க வேண்டிய இடத்த, நீங்கள் பேச வேண்டிய மேடையை, நீங்கள் நிற்க வேண்டிய இடத்த, நீங்கள் செய்ய வேண்டிய தொழிலை கர்த்தர் ஆயத்த பண்ணி கொண்டே இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மீன் வயிற்றில் ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணுறது என்னோட தேவன் கேட்காம இல்லை. ஒருவேளை நல்ல கவனிங்க, மீன் வயிற்றில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த மீனுக்கு உள்ளெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா தீர்மானத்தின்படி இல்லைன்னா கம்ஃபர்டபுள் இருக்காது. ஆமென். ஆனாலும் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். ஆமென். அப்போது கொஞ்சம் கஷ்டந்தான், இருந்தாலும் அவரோட பேசணும்னு சொல்லி அமர்ந்து இருக்கும்போது நான் இப்படி நினச்சி பார்த்தேன், இந்த பெரிய மீன் யோனா போய் உட்காந்துருக்கிற ஒரு மீன், அந்த மீனுக்கு ஒரு வேளை பசி வந்து நிறைய சாப்பிட்ருந்தா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? உள்ள இவர் இருக்கிற இடத்துல தான் நிறைய என்ன பண்ணியிருக்கும், வந்து எல்லாம் இதாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த 3 நாளும் அந்த யோனா இருந்தபோது அது எதுவும் இன்டேக் பண்ணியிருக்காது. அந்த மீனுக்கும் தேவனுடைய பலன் இருந்திருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உள்ளே இருக்கிறது கர்த்தருடைய மனுஷங்க. சில நேரத்தில் நீங்கள் இருந்தனால தான் ஒரு பெரிய விபத்து நடக்காதபடி கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். நீங்கள் இருந்ததுனால தான் சேதம் ஏற்படாமல் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஆமென். சில நேரத்தில் நம்ம இங்கே வந்து முன்னாடி வந்து சொல்கிறோம் பாருங்க, இப்படி நடந்தது அப்படி நடந்தது, தேவன் என்னை காப்பாற்றினாருன்னு. அதெல்லாம் நீங்கள் கண்ணில் பார்த்தோன்னே உங்களுக்கு பிரமிப்பு ஆயிடுச்சு. அப்பா, நான் இருக்கிறனால நேராக வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் தள்ளி போகும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், ஜீவனை கொடுத்துருக்குறேன். நீங்கள் நிறைய தடவை சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆனால் நீங்கள் கண்ணால் பார்த்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. என் அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு தெரியாத எத்தனையோ நாட்களில் உங்கள் பின்னாடி நடக்க இருந்த எத்தனையோ விபத்தை, நாச மோசத்தை, ஜீவனை போக்க வேண்டிய காரியத்தில் என் தேவன் உண்மையுள்ளவராய் இருந்து கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். உங்களை கொண்டு வந்த ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, எத்தனையோ தடவை உங்கள் வீட்டை தாண்டி தான் மரண தூதன் போனாங்க. உங்கள் வீட்டை தாண்டி தான் போன மரண தூதன் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்கள் வீட்டுக்குள்ளேயும் வந்திருக்கலாம். என் தேவன் சொல்லியிருந்தார், என் மகன் இங்கே இருக்கிறார். ஆமென். என்னுடைய மகள் அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறார். நம்மளை தாண்டி தான் கொரோனா நேரத்தில் அநேக ஆம்புலன்ஸ் போச்சு. அந்த சத்தம்லாம் கேட்டோம். ஆனால் நம்ம வாசல்ல வந்து நிற்காதபடி தேவன் நம்மை பாதுகாத்திருந்தார். ஆமென். ஆமென். ரொம்ப முக்கிய பயங்கரமான கொரோனா நேரத்தில் நான் தூத்துக்குடிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, அலுவலக காரியம் போயே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனக்கு வீட்டில் சாப்பாடு கட்டி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு, அதான் வேறு தண்ணி, வேறு கடைலாம் எதுவும் கிடையாது, ரோட்டில் ஆளே கிடையாது. நான் போயிட்டு இருந்தேன். ராத்திரி நேரத்தில் திடீர்னு சொல்லி ஒரு ஆம்புலன்ஸ் முன்னாடி வந்தது. அந்த ஆம்புலன்ஸுடைய அந்த பின்னாடி கண்ணாடியெல்லாம் நான் பார்க்குற மாதிரி இருந்தது. அதில் மரித்தவங்களை வரிசையாக அடுக்கி வச்சிருக்க, தட்டு மாதிரி அடுக்கி வச்சிருக்கிறத என் கண்ணில் பார்க்குறேன். ஆமென். ரோட்டில் நான் தான் இருக்கிறேன், அந்த பக்கம் ஆம்புலன்ஸ் போய்கிட்டே இருக்குது. ரோட்டில் வேறு எதுவுமே இல்லை, ஆம்புலன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆம்புலன்ஸோட சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. ராத்திரி நேரம் யார் இல்லை காரில், நான் தான் இருக்கிறேன், நான் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே, உன்னுடைய நல்ல கிருபை இருந்ததுனால, உன்னுடைய நல்ல இறக்கம் இருந்ததுனால எங்களை அப்படியே பத்திரமாக வச்சுருக்கீங்களே, நன்றி ஆண்டவரே. ஆனாலும் கூட இப்படி இருக்கிற ஜனங்களை தெரியாமல் இருக்கிறாங்களே, அவங்களுக்காக நினைக்கிறேன், ஆண்டவரே அவங்களெல்லாம் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நம்ம விசாலமாக உட்காந்துருக்கும் போது
பக்கத்தில் அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கிறவங்கள பார்க்கும்போது அவளுக்காய் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அல்லேலூயா. நான் நல்லா விசாலமாக இருக்கேன், அவங்க விசாலம் இல்லாமல் உட்காந்துருக்குறாங்களா ஆண்டவரே, அவங்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இந்த 3 நாளும் தேவனிடத்தில் இந்த மனுஷன் இரவும் பகலும் நான் செய்தது தவறு ஆண்டவரே, ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுப்பேன்னு சொன்னா அந்த வாய்ப்பு உம்முடைய தரிசனத்தின்படி நடக்க எனக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி யோனா கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆமென். முதல் நாள் போச்சு, 2ஆவது நாள் போச்சு, 3ஆவது நாளும் போச்சு. 3ஆவது நாளில் கரை இறங்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அன்றைக்கு பிரசங்கம் பண்ணும்போது அந்த நினிவே பட்டணத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படும்படி அழிக்காதபடி கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. கைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. ஆமென். தேவன் உங்களை வைத்து நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார், நிறைய செயல்பட ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் நினைச்சிருப்பாரு, என் மகனே உன்னை வச்சு நினிவே பட்டணத்தில் ஒரு பெரிய சுவிசேஷம் கூட்டம் நடத்தி ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு நினச்சிட்டு இருந்தா உனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து 3 நாள் நீ ஜெபம் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குதே. ஆமென். குடும்பத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும். ஆமென். தொழிலில் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும். சில நேரத்தில் சில தடங்கள் வரும்போது அந்த தடங்களோட உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒருவேளை நான் எடுத்த இந்த காரியத்தை நிமித்தம் தடங்கள் வரும்னு சொன்னா, உம்முடைய சித்தம் நான் கேட்காம ஏதாவது செய்திருப்பேன்னு சொன்னா, நீர் ஏதாவது தடங்கள் செய்திருப்பேன்னு சொன்னா, நான் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் நினைக்கிற வண்ணம் என்னை உம்முடைய சித்தத்தில் நடத்துங்க ஆண்டவரே. ஆமென். உதாரணமாக நான் சொல்றேன்னு சொன்னா, குயவனுடைய கை ஒரு சாதாரண களிமண் மேலே படும்போது அந்த குயவனுடைய இருதயம் எப்படி இருக்குமா, இது சாதாரண மண்ணு தான் அப்படின்னு வெட்டிட்டு வந்து அந்த மண்ணை ரெடி பண்ணி கொண்டு வந்து அங்கே வச்சாங்க பாருங்க, அந்த வேலையால் நினைச்சிருக்கலாம். ஆனால் அந்த குயவனுக்கோ அந்த மண் ஒரு விலையேற பெற்ற மண், அந்த மண் மேலே அந்த குயவனுடைய கை படும்போது அந்த குயவன் நினைத்திருக்கிற காரியம் ஒரு சின்ன பாத்திரமா வந்துடணும்னு நினைக்க மாட்டாரு, ஒரு பெரிய பாத்திரமா இருக்க வேண்டும். ஆமென். ஒருவேளை இந்த பாத்திரம் குறைவாய் இருக்கிற கல்யாண வீட்டிற்குள் பந்தி விசாரிப்புக்கு போகிற ஒரு சூழ்நிலை வரும்னு சொன்னா, அங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் போதுன்னு சொல்ற அளவுக்கு தாகத்தை தீர்க்கிற பாத்திரமா இருக்க வேண்டும். ஆமென். தரிசனம் உள்ள ஒரு பாத்திரமா இருக்க வேண்டும். அப்போ குயவன் அந்த களிமண் மேல கை வைத்து அதை வணையும் போது அந்த களிமண் ஒருவேளை டைட்டா இருக்கலாம், லூஸா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம், நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய படிக்காம இருக்கலாம், நம்ம பழக்க வழக்கம்லாம் சரி இருக்கலாம், இல்லை சரியில்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த குயவனுடைய கை பட இந்த களிமண்ணாக இருக்கிற, இந்த டைட்டாக இருக்கிற களிமண், இந்த லூஸாக இருக்கிற களிமண் அவருடைய சத்தத்திற்கு அவருடைய கை பட என்னை விட்டு கொடுக்கும் போது அந்த குயவனுடைய கை அழகான பாத்திரமாய், அநேகருக்கு பிரோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் வணைந்தெடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். குயவன் சில நேரத்தில் கை வைக்கும்போது அந்த பாத்திரம் இப்படியெல்லாம் வரணும்னு நினச்சி தான் கை வைக்கிறாரு. அந்த மண்ணும் அப்படி இப்படி வணைஞ்சிட்டு வர நேரத்தில் திடீர்னு சொல்லி உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருது, ஆவிக்குரிய கனிகளை மறக்க ஆரம்பிச்சிடுறோம், ஜெபத்தை விட்டுடுறோம், வேத வாசிப்பை விட்டுடுறோம். தேவன் உங்களை என்னவாக வணைய வேண்டும் என்று நினைச்சிருக்கிறாரோ அவருடைய கையிலேருந்து கொஞ்சம் அப்படி இப்படி போகும்போது அவர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. கடைசியில் அவர் கை எடுக்கும்போது உயர வரல, கொஞ்சமாக தான் இருக்குது. ஒருவேளை என்னுடைய அன்பான சகோதரனே சகோதரியே, இடுக்கமான வாசலோடு இங்கே உட்காந்துருப்பீங்கன்னா தேவனுடைய வார்த்தை இந்த கால வேளையில் உங்களுக்கு நேராக இருக்கிறது. தேவனுடைய கை உங்கள் மேல் இருக்கிறது. அவர் நினைக்க நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னு சொன்னா தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்தி மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றிடுவார். ஆமென். உலகம் மனுஷன் ஒருவேளை இவன் எதுக்கு லாக்கி இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். லாக்கி இல்லைன்னு சொன்ன ஆட்கள், வேலைக்கு உதவாதுன்னு சொன்ன ஆட்கள் எல்லாம் கர்த்தர் எடுத்து உலர்ந்த எலும்புகள் எல்லாம் திரளான சேனையாய் நிறுத்த என் தேவனால் மாத்திரம் முடியும். ஆமென்.
ஒருவேளை பள்ளத்தாக்கா இருக்கலாம், உலர்ந்து போன எலும்பா இருக்கலாம், ஒரு கை அங்கே கிடக்கலாம், ஒரு கால் அங்கே கிடக்கலாம், எல்லாம் உலர்ந்து ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா என்னுடைய தேவனுடைய வார்த்தை உங்களிடத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்குன்னு சொன்னா, நீங்க கால் ஊன்றி நிற்கும்படி, திரளான சேனையாய் நிற்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அப்போ ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமாக இருக்க எவைகளெல்லாம் தேவைன்னு சொன்னா, நம்முடைய தரிசனம் இழந்து போகிறதுக்கு முதல்ல சாத்தான் பிடுங்கி போடுற காரியம் என்னன்னா, சோர்வு, கசப்பு, எரிச்சல், கோபம், இவைகளெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது நம்மளுடைய காரியங்கள் எதெல்லாம் தடையாயிருன்னு சொன்னா, ஜெபம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது. முதல்ல நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து, நீங்க என்ன ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுங்க, நான் கேட்கிறேன்னு சொன்ன அந்த இருதயம் மாறி போயிட்டு இருக்கோம். என்ன ஜெபம் பண்ணி என்ன இருக்குது? யார் கொண்டு வந்துருவா? சாத்தான் கொண்டு வந்துருவான். அப்ப நம்ம ஜெபம் பண்ணாத போக ஆரம்பிச்சிடுவோம். கூடவே வேத வாசிப்பு இல்லாமல் போயிடும். நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களோட பேசுறாரு பாருங்க. எதன் மூலியமாய்? வசனத்தின் மூலியமாய் பேச ஆரம்பிச்சிருவார் ஆண்டவர். ஆமென். அப்போ நீங்க கூப்பிடுறத பிசாசு தடுத்து நிறுத்திட்டு, வேத வாசிப்பு அவர் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறதையும் சாத்தான் தடுத்து நிறுத்திடுறான். அப்போ வேத வாசிப்பும் இல்லை, ஜெபமும் இல்லை. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, சங்கீதம் 1ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தில் பார்த்தா தாவீது எழுதின ஒரு நல்ல காரியம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவியினுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும். ஏன் சொல்லப்படுகிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடந்து பாவிகளுடைய வழியில் நின்று பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார்ந்தா டைம் போறதே தெரியாது. டைம் போயிடும், ஆனா அவன் தரிசனமும் சேர்ந்து போயிடும். ஆமென். அவன் பேசிட்டே இருப்பாங்க, நம்ம நிறைய பதில் சொல்லிட்டே இருப்போம். எந்த திட்டத்திற்காய், எந்த நோக்கத்திற்காய் கர்த்தர் அழைத்தாரோ அந்த திட்டத்தையும் அந்த நோக்கத்தையும் விட்டு விடுவாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒருவர் ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான்னு வைங்க, ஏதோ ஒரு மிஷினை ஏதோ ஒரு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காருன்னா, நம்ம பக்கத்தில் போய் நின்ன உடனே அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரோன்னா, அவர் காது கேட்டுட்டு அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செஞ்சுட்டு இருந்தா ப்ரொடக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஆமென். ஆனால் இவர் பேச ஆரம்பிச்சோன்னு அவர் மிஷின் நிறுத்திட்டு சொல்லுங்க அப்படின்னா, இங்கே என்ன போயிடும்? ப்ரொடக்டிவிட்டி போயிடும். அப்போது துன்மார்க்கருடைய ஆலோசனையும் பாவியினுடைய வழியிலும் பரியாசக்காரர் உட்கார இடத்துலையும் நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்த வேத வாசிப்பு, நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஜெபம், வேத வாசிப்பு இவைகளெல்லாம் விட்டு விட்ட பிறகு சொல்லுங்க நான் கேட்குறேன்னு ஆரம்பித்த உடனே இங்கே ஜெபம் போயிடுச்சு, இங்கே வேத வாசிப்பு போயிடுச்சு, இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம போக வேண்டிய வழியை, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற தரிசனத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு காரியம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறதுனால, பேசிட்டு இருக்கிறதுனால இந்த பக்கம் போயிடுச்சு. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா உங்களை ஆண்டவர் தரிசனத்தோட திட்டத்தோட அழைச்சது மாத்திரமல்ல, உங்க குடும்பத்தில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும்படி என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. நீங்க போய்கொண்டிருக்கிற பாதை ஒருவேளை இடுக்கமா இருக்கலாம். என் தேவன் இன்னைக்கு உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். மருத்துவத்தில் சொல்லியிருக்கலாம் உள்ள இனிமே எதுவும் வேலை செய்யாதுன்னு. அவங்க படித்த படிப்பில் அவங்க சொல்றாங்க. ஆனால் உங்களை உண்டாக்குனவர் உங்க கூட இருப்பாருன்னு சொன்னால், உள்ள ஏதாவது வேலை செய்யலைன்னா அவருக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியும், அழகாக அதை சரி பண்ணிடுவார். ஆமென். அப்புறம் திரும்ப நீங்கள் டாக்டர்கிட்ட போனோன்னு அவர் பார்ப்பார், என்னையா அது இந்த வால்வு வேலை செய்யாதுன்னு சொன்னோம், ஆனால் வால்வு வேலை செய்யுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்பதாக வெளி தேசத்தில் ஊழியத்துக்கு போயிருந்த போது, ஊழியங்களெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு குடும்பம் பாஸ்டரையை கூப்பிட்டு, பாஸ்டரை போய் உபசரித்து கூட்டிகிட்டு வாங்க சாயங்காலம் ஆராதனைக்குன்னு சொன்னார். போனாங்க, எல்லாம் சாப்பாடெல்லாம் வச்சாங்க.
சாப்பிடலான்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இந்த குடும்பத்துக்கு என்ன வேணும்னு கேட்டு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுன்னு சொன்னார். கை கழுவிட்டேன், எந்திரிச்சிட்டேன், என்ன வேணும்னு கேட்கலான்னு சொன்னால் அவங்க மெதுவாக அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொன்னாங்க, ஐயா அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்காங்க, குழந்தை இருக்குது. அவங்க சொன்னாங்க, ஐயா என் மனைவி இப்போ கன்சீவாக இருக்கிறாங்க. டாக்டர் அன்னைக்கு சொன்னாங்க, உன்னுடைய முதல் பிள்ளை பிறக்கும்போதே நிறைய காம்ப்ளிகேட்டட்லாம் இருந்தது சிஎம்சி வேலூரில். அதனால் நீ தயவு செய்து என்ன பண்ணக்கூடாது, அடுத்த இதெல்லாம் போகிற அளவுக்கு அவங்களுடைய காரியம் கிடையாது அப்படின்னு சொன்னார். நாங்களும் அதை மறந்துட்டோம். இப்போது என் மனைவி கன்சீவாக இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு அதை டாக்டர் சொன்னது நினைவு வருகிறது, பயமாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆமென். என்ன காரணம்னா அவங்களுக்கு ஹார்ட்லேருந்து போகிற ஏதோ ஒரு வால்வு கொஞ்சம் வீக்காக இருக்குதான், சரியாக வேலை செய்யலை. அதனால் இவங்களோட இந்த பிள்ளை பேர் நடக்கும்போது அது உயிருக்கே ஆபத்தாயிரும்னு டாக்டர் சொல்லினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுன்னு சொன்னார் பாருங்க. அப்போ இங்கே ஏதோ வல்லமை நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. இந்த சபையில் நிறைய ஆள் இருந்தோம். பாஸ்டர் கூப்பிட்டு இவங்க வீட்டுக்கு போய் இவங்களை கூப்பிட்டு உபசரித்து கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அப்போது ஜெபம் இவங்களுக்கு தேவைப்பட்டிருக்குது, அதுக்கு தான் ஆண்டவர் அமைச்சிருக்கிறார். ஆமென். அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னைக்கு இவங்களுக்கு ஜெபம் பண்ண தான் ஆண்டவர் அமைச்சிருக்கிறான்னு சொல்லி நான் நல்லா ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த சகோதரிக்கு இந்த 2வது பிரசவம் சுகப்பிரசவமாக நடக்கணும். ஆமென். அந்த வாழ்வுகள்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியல, அதெல்லாம் நீங்கள் தான் உள்ளே வச்சிங்க, எல்லாம் செட் பண்ணீங்க. அது எப்படியெல்லாம் வேலை செய்யணும்னு ஒரு டைமிங் எல்லாம் உண்டு பண்ணது நீங்கள் தான். அதனுடைய வேலையை அழகாக செஞ்சிட்ருக்குது. உண்டாக்குனவர் நீங்களே இருக்கிறீங்கல்ல, நீங்களே சரி பண்ணி கொடுத்துருங்க இயேசுவின் நாமத்தினால. அந்த வாழ்வு என்ன இருந்தாலும் அதெல்லாம் மாற்றி ஒரு புதுசாக ஒன்று கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி வந்துட்டேன். ஆமென். வந்ததுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க என்னை தொடர்பு கொண்டு சொன்ன ஒரு காரியம், பாஸ்டரியா இந்த நீங்கள் ஜெபமெல்லாம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அந்த பிள்ளை பேர நாட்கள் நடந்த போது சுகமாக நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு இது, சரி அந்த வாழ்வு தான் என்ன இருக்குன்னு ஒரு செக் பண்ணிடலான்னு சொல்லி இதுக்காகவே நாங்கள் இந்தியாவுக்கு வந்து அதே சிஎம்சிக்கு போய் செக் பண்ணும்போது டாக்டர் 2வது குழந்தைய கையில் பார்த்த உடனே, இது என்ன 2வது குழந்தைய, நான் தான் முதல்லையே பிரச்சனைன்னு சொன்னேனே அப்படின்னு கடிந்து கொண்டு, இருந்தாலும் டெஸ்ட் பண்ணலான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. ஆச்சரியம் என்னன்னு சொன்னால் வாழ்வு புதிதாக மாற்றப்பட்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நேராக ஒருத்தர் பார்த்துட்ருக்குறோம். என் தேவன் உங்களுடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன். ஆமென். சத்தம் கேட்குறோம், ஆனால் உள்ள நிறைய வேதனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். அவருக்கு என்னையா மேலே நின்று ஏதாவது சொல்லிட்டு போயிடுவார். நாங்கள் போகிற பாதை ரொம்ப கஷ்டமான பாதைன்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் உள்ளந்திரியங்களே கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உள்ள ஆப்ரேஷன் பண்ணிடுவார். ஆமென். டாக்டர் பரிசோதனை பண்ணி பார்த்த போது அந்த வால்வோட பம்பிங் ரேட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அவர் கேட்டார், நீங்கள் அங்கே அந்த தேசத்தில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா அப்படின்னு பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணதுக்கு எந்த அடையாளமே இல்லை. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஜெபம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார்னு சொல்லி. ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்களுக்கும் அதே அற்புதத்தை அடையாளத்தை செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இங்கே தரிசனம் உள்ள மனுஷன்தான். இவர் 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, என்னை மன்னிங்க, என்னை திரும்ப எடுத்து பயன்படுத்துங்க. திரும்ப கரைக்கு வந்தபோது அவர் அந்த ஜனங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லும் போது அந்த ஜனங்களெல்லாம் அந்த 1,40,000 சில்லறை இருந்த ஜனங்களெல்லாம் அவங்களெல்லாம் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அது நிமித்தம் தான் விழுந்து போனாலும் கர்த்தருடைய காரியத்தில் திரும்ப நின்னதுனால தான் யோனாவை குறித்து நம்ம இன்றைக்கு பேசி கொண்டு இருக்கிறோம். ஆமென். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய குடும்பத்தையும் உதாரணமாக பேச கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் குடும்பம் இந்த தலைமுறை இதோட அவ்வளோதான், என் வேலைக்காக அது முடிஞ்சிச்சு, ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினைச்சு வந்திருந்தா, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இறங்கி வருகிறது. இன்றைக்கு எடுத்து கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஆமென்.
முந்தின எல்லா காரியங்களையும் பார்க்கிறோம். முந்தி போய் நடந்த எல்லா அடைத்த வாசல்களையும் கர்த்தர் திறந்து கொடுத்து சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் உங்களுக்கு நடைபெறும்படி கர்த்தர் உதவி செய்ய நல்லவராயும் வல்லவராயும் இருக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். மனுஷன் மறந்துடலாம், என் தேவன் தரிசனத்தை மறக்க மாட்டார். ஆமென். அப்போ அந்த தரிசனம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொன்னால், ஆண்டவரோடு இருக்கணும்னு சொன்னால் ஜெபத்தில் தரித்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவருக்குள்ள ஜெபத்தில் தரித்து இருக்கும்போது நம்ம யாராய் மாற்றப்படுகிறோம்? நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். ஆமென். எடுத்தல் வாசிப்போம். சங்கீதம் 34:15. சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆமென். அப்போ தரிசனம் உள்ளவங்க ஜெபம் பண்ணி அடுத்தது தயாராகும்போது நம்ம கர்த்தருடைய கண் நம்ம மேலே எப்படியா கொண்டு வந்துடணும்னா நீதிமானாக இருக்க ஆரம்பிச்சிடணும். ஆமென். அப்போ அந்த தரிசனத்துக்கு உள்ளவர்களாய் நடக்க சில நிபந்தனைகள் எல்லாம் இருக்கும் பாருங்க. அதில் முதல் நிபந்தனை, கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நானும் நீதிமானாய் இருக்க வேண்டும். ஆமென். அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது, நியாயம் இல்லாத காரியத்திற்கு துணை போகிறவர்களாக இருக்கக்கூடாது, நியாயமுள்ள ஒரு காரியத்திற்கு ஆண்டவருக்குள் சேர்ந்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்ற காரியத்திற்கு வைராக்கியம் பாராட்டுதலை விட கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தருக்காய் நீதிமானாய் இருந்து வைராக்கியமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். ஆமென். அப்போ நீங்கள் யாராய் அழைக்கப்படுகிறீர்கள்? தரிசனம் உள்ளவர்கள். அடுத்த காரியம், நீதிமானா அழைக்கப்படுறீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தரிசனம் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாருங்க ஆண்டவர். அப்போ தரிசனம் உள்ள மனுஷன் யாரா இருப்பான்? நீதிமானாக இருப்பான். அப்போ நீதிமான் என்ன செய்கிறான்னு சொல்லி அவனை பார்க்கும்படி கர்த்தருடைய கண் அவன் மேல் நோக்கமாகவே இருக்குதான். ஆமென். அப்போ நோக்கமாகவே இருக்குன்னு சொன்னால் நம்ம ரோமரில் வாசித்தபடி சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நடக்குமா நடக்காதா? எது நிமித்தம்? தரிசனம் உள்ளவர்கள். தரிசனம் உள்ளதுனால அதுக்கு உண்டான நம்மளுக்கு தகுதி என்னவாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார்? நீதிமானா மாற்றி இருக்கிறாரு. நீதிமானா மாற்றினதுனால கர்த்தருடைய கண் உங்கள் மேலே நோக்கமாகவே இருக்குதான். அப்போ உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க பாருங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க, அவருடைய செவி உங்களுடைய ஜெபத்திற்கு கேட்கும்படி திறந்திருக்கிறதாம். ஆமென். கர்த்தருடைய செவி மூடவில்லை, உங்களுக்காய் திறந்திருக்கிறது. ஆமென். அப்போ நீதிமானா மாற்றினதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் சொல்லிட்டு, உங்களுடைய தயவு என் மேலே, கண்ணு என் மேலே இருப்பதுக்கு நன்றி சொல்லிட்டு, வாசல் எப்படி அடைச்சிருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்க என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உங்க சொல்லனா அது உண்மையாக இருக்கும். ஆமென். அடுத்துக்கு கீழே பார்த்தா இந்த தரிசனம் உள்ள மனுஷன் நீதிமானாக இருக்கணும். அது கீழே பார்த்தா தரிசனம் உள்ள மனுஷன் உண்மையாக இருக்கணும். ஆமென். சங்கீதம் 145:19 எடுத்தால் வாசிப்போம். சங்கீதம் 145:19. சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவளுடைய கூப்பிடுதலை கேட்டு அவளை ரட்சிக்கிறார். ஆமென். இந்த மனப்பக்குவம் எதனால வருதுன்னா ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறதுனால. ஆமென். ஆண்டவர்கிட்ட சொல்ல பயந்து இருக்கிறதுன்னு சொல்லும்போது எது நிமித்தம் பயந்துருப்பீங்க? உண்மையாக இருந்தால் மாத்திரம்தான் பயந்துருக்க வேண்டும். சில பேர்கிட்ட பேசும்போது நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல வரோன்னு வச்சுக்கோங்களேன், சொல்ல வர்றதுக்குள்ள நாங்கள் அப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர் இதை மலைச்சிடுவோம், அதை பண்ணிவிடுவோம். சில நேரத்தில் யாருக்காவது ஆண்டவர் உணர்த்தும் போது அவங்காய் ஜெபம் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தா, சொல்லுங்க
ஏதோ ஒரு வார்த்தையே கத்த சொல்லியிருக்க சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஃபோன் அடித்தா நம்ம பேச விடுறதே இல்லை, அவங்களே பேசி வச்சிடுறாங்க. ஆமாம், சரிங்க பேசுகிறேன், ஓகே சார், ஓகே பேசுகிறேன், வச்சிருக்கேன், சரி பேசுகிறேன். நம்ம வீட்டுக்கு ஜெபத்துக்கு ஊழியக்காரங்க வராங்கன்னா சும்மா வரல, ஏதோ ஒன்று ஆண்டவர் சொல்லி அனுப்புனாரு, அதை சொல்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் என்ன வேர்ட் சொல்லுங்க, கேட்குறோம். இன்னைக்கு சாமுவேலுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாங்க. அந்த என்ன காரியம்? நான் பேசினா நீ சொல்ல வேண்டிய காரியம் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆமென். நீங்கள் பேசினா நான் கேட்க ரெடியாக இருக்கிறேன், சொல்லுங்க, நான் கேட்க ரெடியாக இருக்கேன். அப்போ ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது நம்ம அறியாமல் என்ன வந்துடும்னா பயப்படுதல் வந்துடும். ஆமென். எதை பார்த்து? பாவத்தை பார்த்து, பரிசுத்த குலைச்சலை பார்த்து, தீண்டத்தகாததை தீண்டாதபடி, நியாயமில்லாதல நிற்காதபடி, தவறான பொய் சாட்சி சொல்லாதபடி, இதெல்லாம் பயந்ததுனால, அவருக்கு பயந்துருக்கிறதுனால, உண்மையா இருக்கிறதுனால விளங்கும்போது அந்த நீதிமான் என்ன விருப்பப்படுறானோ அதை கேட்டு அவன் விடுதலை ஆகும்படி கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம கால் எங்கேயாவது கட்டப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம கை எங்கேயா கட்டப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கட்டப்பட்டவனாகவே இருக்கணும்னு நினைக்கல. அன்னைக்கு பவுலையும் சீலாவையும் கட்டி வச்சிருந்தாங்க, பேதுருவை கட்டி வச்சிருந்தாங்க, யோவானை கட்டி வச்சிருந்தாங்க. ஆனால் அவர்கள் தரிசனத்திற்குள் இருந்தபோது அநேக அடிகள் வாங்கின பின்பு கூட, எல்லாம் வாங்கி எல்லாம் ஒரே வழியாக இருந்தபோது கூட தரிசனத்தை மறக்காம துதித்து பாட ஆரம்பிக்கும் போது, ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, தேவனுக்கு பயந்திருந்ததுனால, அவங்க நீதிமானா இருந்ததுனால, உண்மையா இருந்ததுனால, கட்டப்பட்ட விலங்குகள் தெரித்தோடும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். கட்டப்பட்ட விலங்குகள் மாத்திரமல்ல, பூட்டி வைத்திருந்த வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்கள் எல்லாம் தெரித்து போகும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். உண்மையா இருந்ததுனால அவங்க நிக்கிற இடத்தை கர்த்தர் ஒரு அசைவை ஏற்படுத்திட்டாராம். ஆமென். இந்த அசைவு அவங்களுடைய கட்டுகள் எல்லாம் மாறும்படி உதவி செய்தது. எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ உண்மையா இருப்பேன்னு சொன்னா, நீ பயந்திருப்பேன்னு சொன்னா, உன்னுடைய சத்தத்தை நான் கேட்டுட்டு இருக்கிறதுனால, உன் விருப்பம், உன்னுடைய மன விருப்பத்தை நான் கேட்டுட்டு இருக்கிறதுனால, உன்னை எங்கே விடுதலையாக்கணுமோ அங்கே விடுதலையாக்கி, நீ இன்னும் என்னுடைய கிருபைக்குள்ள, என்னுடைய ரட்சிப்புக்குள்ள இன்னும் சேர்த்து கொள்ளப்படுவாய். ஆமென். மூன்றாவது காரியம், வசனத்தில் நிலைத்திருக்கிறதுனால. ஆமென். இந்த பைபிளில் வாசிக்கிறோம் பாருங்க, வாசித்ததுக்கு அப்புறம் அப்படியே வாசிட்டு விட்டுட்டு போகாதபடி, அந்த வசனம் உங்களுக்குள்ள நிலைச்சிருந்ததுன்னா நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தா, இந்த இடத்துல நிலைத்திருந்தா நீங்கள் எங்கே இருப்பீங்க? என்னவா இருப்பீங்க? தரிசனத்துக்குள்ளே இருப்பீங்க. ஆமென். அப்போ தரிசனத்துக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒருவேளை ஏதாவது கேட்டு 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 கிடைக்காம இருக்குன்னு சொன்னால், இந்த 3 காரியங்களில் ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்தால் சரி பண்ணிடலாம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சரி பண்ண முடியாத காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை இறங்கி வரும்போது, நம்ம இதெல்லாம் இந்த வசனம்லாம் நிறைய தடவை கேட்டிருக்கிறோமே, இதெல்லாம் நமக்கு தெரியாத வசனம் இல்லையே. ஆனால் இந்த வசனம் இன்னைக்கு என்னோட தான் பேசணும்னு ஆண்டவர் நினச்சிருக்கிறாருன்னு உள் வாங்கி கொள்ளும்போது, இந்த வசனம் நிலைத்திருக்கும் போது உங்கள் தரிசனம் மாறாமல் இருக்கும்படி கர்த்தர் செய்து, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது
உங்களுக்கு செய்யப்படும். அது தீமைக்கு இல்லை, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். தீமைக்கு இல்லை. ஒருவேளை இவ்வளோ நாள் நடந்த விஷயம் ஏதாவது நம்ம எல்லாரும் ஒரு உடன்படிக்கைலாம் எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோன்னு கேட்டால், எப்போ எடுக்கிறோம்? வருஷத்தினுடைய கடைசியில், புது வருஷத்தில் அப்படியே 12 மணி ராத்திரி ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது சோத்திரம் 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 அப்படின்னு இப்படி திறக்கிறோம். பார்த்தா வசனம் அருமையாக இருக்குது. ஒருவேளை வசனம் சரியில்லைன்னா திருப்பியும் சோத்திரம் 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 அடுத்தது எடுக்கிறோம். ஆமென். ஒரு நல்ல வசனத்தை ஆண்டவர் கொடுக்குறார். என்ன கொடுக்குறார்? நீ எதிர்பார்த்துருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். ஒருவேளை இந்த அம்மா மாமியாரோட காரியத்தில் ஏதாவது எதிர்பார்த்து வந்திருந்தா, மாமியார் காளி. ஒருவேளை சமீபத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, பைபிள் கொடுத்து, ஐயா இதுக்குள்ளே ஒன்று இருக்குது, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இது கிடைச்சிருச்சுன்னா உங்கள் மொத்த ஊழியத்தை நான் தாங்கிடுறேன். நான் என்ன பண்ணேன்? திறக்காதீங்க திறக்காதீங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எதுக்குள்ளே இருக்குதான்? பைபிளுக்குள்ளே இருக்குதான். எனக்கு இவங்க இப்போ 2வது தடவை சொன்னோன்னே எனக்கு திறந்து பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு. ஆமென். நீங்கள் சில விஷயத்தை கர்த்தருக்கு மறைக்கும் போது தான் என் தேவன் வந்து என்னன்னு பார்த்துடணும்னு முடிவு பண்ணிடுவார். ஆமென். சில பேர்கிட்ட பாருங்க சொல்லுவோம், ஐயா நீங்கள் போய் இதை நான் சொன்னேன்னு சொல்லிடக்கூடாது. அவர் போய், இல்லைன்னா அவர் போவார், செலவு பண்ணி போய் சொல்லிட்டு, ஐயா சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னார், என்னன்னா சொல்லாமல் இருக்க முடியல. கியூரியாசிட்டி. இப்போ இந்த அம்மா சொன்ன உடனே எனக்கு ஒரு ஆசை, அந்த பைபிளில் என்ன தான் வச்சுருக்கிறாங்க? அந்த அம்மா சொல்கிறத பார்த்தா, உங்கள் நீங்கள் எதுக்கு அவங்க என்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லிட்டு அவங்க திரும்ப என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, இது நடந்துருச்சுன்னா உங்கள் மினிஸ்ட்ரியே வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், நான் பார்த்துக்கிறேன் எல்லாம். நான் பார்த்தேன், இந்த பைபிளை மெதுவாக வாங்கி அவங்க திறக்காதீங்க, இல்லை திறந்து பார்த்தா ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு லாட்ரி சீட் வச்சிருக்கிறாங்க. இப்போ நான் இதை ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இவங்கள மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் ஏமாற்றப்படணும், இந்த அம்மா மட்டும் ஆமாம் இவங்களுக்கு மட்டும் காசு வந்துடணும், அதனால் நான் ஊழியம் நல்லா இருக்கணும், என்னை ஆசீர்வாதிங்கன்னு இவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணும் பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களெல்லாம் நிலைச்சிருந்தாலே போதும். ஆமே, நிலைச்சிருந்தாலே போதும். ஆமே, நீங்கள் வாங்குறவங்களா இருக்க மாட்டீங்க, கொடுக்குறவங்களா கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. மொத்த வார்த்தையும் அந்த அம்மா கையில் இருக்குது. ஆனால் இந்த மொத்த வார்த்தையும் நம்பாமல் அதில் இருக்க ஒத்த பேப்பரை நம்பி இந்த அம்மா வந்து நிற்கிறாங்க. சில நேரத்தில் இந்த மொத்த வார்த்தையும் உங்களை தாங்க ரெடியாக நிற்கும்போது, ஏதோ ஒரு ஒத்த பேப்பருக்காக நம்ம எங்கேயோ நின்றுட்டுருக்கோம்ல, ஏதோ பேசிகிட்டு இருக்கிறோம்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருக்குன்னு சொன்னா, நீ தரிசனத்துக்குள்ள இருப்பேன்னு சொன்னா, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும் மகனே, செய்யப்படும் மகளே. ஊரை காலி பண்ணிட்டு ஓடில நினைச்சா, கடையை காலி பண்ணிடணும் நினைச்சா, என் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் மகனே நீ விழுந்து போன அதே இடத்துல நீ கர்த்தருடைய தரிசனத்துக்குள்ள இருப்பேன்னு சொன்னா, என் வார்த்தை உன் கூட இருக்குன்னு சொன்னா, அதை நிலைத்திருக்குன்னு சொன்னா, நீ விழுந்த அதே இடத்துல நிக்க நான் உதவி செய்வேன். ஆமென். உன் கணவனை பிரிந்து சபையில் வந்து உட்கார்ந்துருப்பேன்னு சொன்னா, உன் மனைவி பிரிந்து சபையில் வந்து உட்கார்ந்துருப்பேன்னு சொன்னா,
கர்த்தருடைய வார்த்தை இந்த காலவேளையில் உன்னை நோக்கி வருகிறது. உன் சரீரம் சரியில்லாமல் உறுப்பு செத்து போயிருக்குன்னு சொன்னா, இனிமே எதுவும் நடக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னா, மருத்துவர் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னா, என் தேவன் சொல்கிறார், இன்னையிலிருந்து அது நடக்கும். ஆமென். இனிமே என் குடும்பத்துக்குள்ள அவ்வளோதான், சமாதானம் போயிடுச்சு, அவ்வளோதான். நான் இந்த சந்தில் நடந்து போகும்போது ஒரு தம்பி சொன்னா என்கிட்ட, ஐயா எப்படி இருக்கீங்க தம்பின்னு கேட்டேன். எப்படி இருக்கும் அப்படின்னாருல. என்ன எப்படி இருக்கும்மா, என்னாச்சு என்னாச்சு? ஐயா நானும் ஒய்ஃபு பிரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்படியா? உன்னை நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் உன்னை சேர்த்து வைப்பாருன்னு சொன்னேன். ஆமென். அவன் சொன்னான், ஐயா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, உங்களை மாதிரி நிறைய ஊழியக்காரங்க நிறைய ஜெபம் பண்ணாங்க, ஆனால் அது என்ன ஆகலை, சேர்த்து வைக்க முடியல. பாருங்க, இங்கே பாருங்க, அவிஸ்வாசம். நான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் சேர்த்து வைப்பார். ஆமென். அவன் திரும்பி எனக்கு சொல்கிறார், ஐயா அது மாதிரி நிறைய ட்ரை பண்ணோம், ஒன்றும் நடக்கலை, வாழ்க்கை போகிற மாதிரி போகட்டும்யா. அவர் எனக்கு இப்போ அட்வைஸ் பண்ணிட்டுருக்கிறார். நான் திரும்ப சொன்னேன், சில நேரத்தில் கவனமாக இருக்கணும். திடீர்னு ஒரு ஃபோன் வருது, உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணுன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்ல அனுமதி கொடுங்க. ஆமென். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கப்புறம் சரியா வச்சிடறேன்னு வச்சுட்டா வார்த்தை உங்ககிட்ட வராது. நிறைய பேர்கிட்ட இருக்கிற தப்பான ஒரு காரியம், நம்ம பேச்சு எப்பொழுதுமே ஒன் வேவாக இருக்குது. அங்கேருந்து வந்தோடனே திருப்பி ரைட் ஓகேயா வச்சிடறியா பாய். என்னடா நம்ம ஒரு காரியத்தை சொல்ல வரலான்னு நினச்சோமே. சொன்னேன், இறுக்கமாக அவங்கள அந்த மகனுடைய தோலை பிடிச்சி சொன்னேன், உன்னுடைய பாஸ்ட் கதை எனக்கு வேண்டாம். ஆமென். ஃபியூச்சரை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். சில பேருக்கு ஆண்டவர் சொல்லும்போது, உன்னுடைய பாஸ்ட் எனக்கு வேண்டாம், ஃபியூச்சரை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அவ்வளோதான், கர்த்தர் செய்வார். போ. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அவன் டிபியில் அவனும் ஒய்ஃபும் அவனும் உட்காந்துருக்காங்க. ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தம்பி என்கிட்ட சொல்லலை, ஆனால் நான் பார்த்துட்டேன். ஆமென். நான் கூப்பிட்டு கேட்டோம், அவன் சேர்த்துட்டோம். ஆமென். ஐயா எத்தனை வருஷம் கேப்புங்கிறது இருக்கட்டையா, இன்னைக்கு சொன்னால் கேட்டுக்கிட்டீங்களேன், சொல்லும்படியே கேட்குறேன். ஆமென். சில நேரத்தில் நான் சொன்னோன்னா, இல்லை ஐயா நான் நிறைய படிச்சிருக்கிறேன் பாருங்க, ஐயா இதில் நிறைய அனுபவம் இருக்குது எனக்கு. ஆமாம், இதில் நிறைய அனுபவம் இருக்குது. சொல்லாதீங்க பிரதர் சிஸ்டர், சொல்லாதீங்க. நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே உங்கள் அப்பா உங்களுக்கு செய்ய வல்லவரா நல்லவராக இருக்கிறார். ஆமென். 3 நாள் யோனா மீன் வயிற்றில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த மீனுக்கும் அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அழகழகாக இருக்கும். நம்ம எதை ஒன்று செஞ்சு எதை ஒன்று கோட்டையை விட்டுருவோம். ஆனால் என்னுடைய ஆண்டவர் அப்படி இல்லை. மீன் வயிற்றில் 3 நாள் உட்கார வச்சது மாத்திரம் இல்லை, அந்த மீன் வாயெல்லாம் திறந்தா மூடி இருக்கும், ஆனால் எதையுமே என்ன பண்ணல, இன்டேக் பண்ணலை. ஆமென். ஆமாம், இல்லைன்னா நிறைய அங்கே வேறு காரியத்தில் அவர் மாட்டியிருப்பார். ஏன் தெரியுமா? உன்னை சோதனைக்குள் போய்கொண்டிருக்கிறது தேவன் அறிந்திருக்கிறார். என் தேவன் புடமிட்டு இருக்கிறார் நிறைய பேர், ஆனால் என் தேவன் அப்படியே விடணும்னு நினைக்கல, சுத்த பொன்னாய் விளங்கும்படி. ஆமென். அது கடைசியாக ஒரு பாத்திரத்தில் வார்க்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தில் வார்க்கும்போது அந்த கண்களெல்லாம் பார்க்கும்போது, இந்த பிள்ளையா, இந்த மகனா, பசும் பொண்ணு அப்படி ஊத்தப்படும். ஆமென். அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. என் தேவன் உன்னை அழகா சகலமும் நன்மைக்கு ஏதுவா வைக்கதான் இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எப்பெல்லாம் வார்த்தை என்னோடதுன்னு சொன்ன உடனே சொல்லும்படின்னு கேட்கும்போது அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆமென். ஆனால் சாத்தா என்ன பண்ணிடுவான் தெரியுங்களா, அப்படி சொல்லவே விடாம நம்மளை என்ன பண்ணிடுவான் தெரியுங்களா, மந்த நாவுள்ளவர்களாய் காது கேட்காதவங்களா. இன்னைக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. 100க்கு 13 மார்க் போட்டு போயிடுறது. ஆமென். ஆமாம், பாட்டுக்கு 20, செய்திக்கு 10, சாட்சிக்கு ஒரு 4 கொடுக்கலாம். ஆமென். நீங்கள் மார்க் போடாதீங்க. உங்களுக்குரியதை தேவன் மார்க் போடணும்னு வச்சிருக்கிறாரு. அது ஒரு 20% 10% இல்லை, 100க்கு 100 மார்க் போடணும்னு நினச்சிருக்கிறார். ஆமென். ஆமென்.
அது பஞ்சமாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலோசனையின்படி நீங்கள் விதைச்சிங்கன்னு சொன்னால் அந்த தேசத்துலேருந்து நீங்கள் போக வேண்டாம். அந்த தேசத்தில் தரிசனமுள்ள வைத்ததுனால உங்கள் லேண்டு 100 மடங்கு பலனை எடுத்துட்டு போயா சீக்கிரம்னு சொல்லும். ஆமென். ஆமாம், ஈசாக்கு விதை வச்சுட்டு அறுக்கிறாரு, பார்த்தா லோடு ஏற்றிக்கிட்டே இருக்கிறாரு, வந்துக்கிட்டே இருக்குது. ஆமென். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க பிரதர் சிஸ்டர். நீங்கள் கர்த்தருடைய தரிசனத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் தேவையை ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க, அது பயந்துட்டு இருக்குமா, ஐயோ சொல்லிட்டாரு ஆண்டவர், நான் போய் அவர்கிட்ட சேர்ந்துடணும், அவங்களுக்கு உண்டானதை நான் சந்திச்சிடணும்னு சொல்லி நீங்கள் தேவைக்காக கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களை சந்திக்கிற பதில் உங்களுக்காய் சீக்கிரம் வரும்படி காத்திருக்கும். ஆமென். விசுவாசோட கண்ணில் முடி ஆண்டோட சமூகத்தில் அப்படியே எழுந்து நிற்போம். அப்படியே எழுந்து நின்னுங்க ஆண்டோட சமூகத்தில். ஏசப்பா, கேட்டுட்டு விட்டுட்டு போற ஆள் இல்லை. சில நேரத்தில் பாருங்க, நம்ம கை யாராவது கொடுத்தாங்கன்னா நம்ம கொடுக்கறதுக்கு சங்கடப்படுறோம். ஒருவேளை அவர் கை கழுவி இருப்பாரா, இல்லை கொரோனா வந்துடுமா. என் தேவன் நீங்கள் எப்பெல்லாம் கை கொடுக்க விருப்பப்படுறீங்களோ அப்பெல்லாம் கை கொடுக்கிற தெய்வன். ஆமென். உங்கள் கை அழுக்காக இருந்தாலும் சரி, அலங்கோலமாக இருந்தாலும் சரி, என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணில் மூடி ஒரு நிமிஷம். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு நேராய் இந்த வசனம் எங்களுக்காய் வந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. யாரும் சும்மா இருக்க வேண்டாம், அதை அப்படி நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. கேட்கறதுனால ஒன்றும் நடக்காது, அதை தக்க வைத்துக் கொள்கிறதுனால. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நான் தரிசனத்தில் உள்ள ஆளுன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்குது ஆண்டவரே. நீங்கள் என்ன தரிசனம் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி போக உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. ஜோம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக இப்போ ஜோம் பண்ணுங்க. வாயை திறந்து ஜோம் பண்ணுங்க. சத்தமாக ஆண்டவர் ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுங்க. ஏசப்பா, என் பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்ணுகிறோம், என் மகளுக்காக ஜோம் பண்ணுகிறோம். தரிசனத்தோடு இருக்கணும். தரிசனத்தை விட்டுட்டு எங்கேயோ போய் ஏதோ பேச்சை கேட்டுட்டு இருக்கக்கூடாது, ஏதோ பேசிட்டு இருக்கக்கூடாது, துன்மார்களுடைய ஆலோசனையில் நின்றுடக்கூடாது, பாவியினுடைய வழியில் நின்றுடக்கூடாது. பரியாசக்கார உட்கார இடத்துல உனக்கு என்ன மகன வேலை? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருந்து நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்க வேண்டும் என் மகனே. இலை உதிரக்கூடாது, இலை கிருபை உதிர்ந்து போடக்கூடாது. கொடுக்கணும் என் தேவன் நினைச்சிருக்கிறார், அதை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் என்னை பயன்படுத்துங்க. அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ன கூட உங்க கையில தருகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன கூட உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உருவாக்குமே என்னை உருமாற்றுமே, உருவாக்குமே உருமாற்றுமே. ஆண்டவரே, இங்கே பண்ணிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்றையும் அவர் தீர்மானத்தின் படை அழைக்கப்பட்டவர்களா சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. நீங்க எங்களோட பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. இங்க இருக்கிற எல்லாரும் மேலேயும் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கீங்களே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர், நாங்க எங்கேயோ இருந்தோம், எப்படியோ இருந்தோம், பாவம் செஞ்சுட்டு இருந்தோம், உளையான சேற்றில் இருந்தோம். ஆனா தேவன் நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் என்னை கழுவி சுத்தப்படுத்தி எனக்கு ஒரு ஞானஸ்தானத்தையும் கொடுத்து
எனக்கு ஒரு தரிசனத்தையும் கொடுத்து சபையிலையும் கொண்டு வந்து நிறுத்தினீங்களே, நன்றி ஆண்டவரே. அந்த தரிசனத்தை உறுதிப்படுத்த ஒரு செய்தியும் கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. நான் உண்மையா இருக்கிறேன் ஆண்டவரே, பயந்து இருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்ன நடந்தாலும், என்ன நடக்காமல் போனாலும், என்ன கிடைச்சாலும், என்ன கிடைக்காமல் போனாலும், என் தரிசனம் என்னோட இருக்கட்டும். அதை நிறைவேற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. தொடர்ந்து லக்கை நோக்கி ஓட எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. இங்க வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை ஆண்டவரே யூடியூப் மூலியமாய், வீடியோ மூலியமாய், ஆன்லைன்ல யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தர் அவளோடு பேசுவீராக. என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, சகோதரனை நீ படித்திருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், என் இயேசு எல்லாருக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். என் இயேசு தகப்பனாய் இருக்கிறார். தூரத்திற்கும் தகப்பனாய் இருக்கிறார், சமீபத்திற்கும் தகப்பனாய் இருக்கிறார். உன்னையும் கர்த்தர் தரிசனமுள்ள வைத்திருக்கிறார். உன்னை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றுவேன்னு சொன்ன நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இருதயத்துக்கு நேராக கைகளை வச்சு சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழுவலுமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஐக்கியமும் அன்யோன்யமும் உங்கள் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நீடித்திருப்பதாக. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? கைகளை தட்டி நன்றி செலுத்துவோம். ஆமென்.